அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog பார்க்க போறோம். நான் ஊட்டிக்கு போயிட்டு வந்த ட்ரிப் பத்தி தான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திடீர்னு தான் பிளான் பண்ணோம். ஊட்டிக்கு போற ஐடியாவே இல்லை. இங்கேயே விஜிபி எம்ஜிஎம் போற மாதிரி தான் ஐடியா இருந்தது. எங்க வீட்டுக்காரர் லீவே போட மாட்டாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு 1 வீக் லீவ் போட்டாரு. சரி, ஓகே, இங்கே எங்கேயாவது போலாம்னு ஐடியால இருந்தோம். லாஸ்ட் வீக் திங்கக்கிழமை தான் லீவ் போட்டாரு. செவ்வாய்க்கிழமை டிக்கெட் புக் பண்ணிட்டோம். தக்கல்ல தான் புக் பண்ணோம். வெனஸ்டே ஈவினிங் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்து சொன்னாரு. ஒரே நாள்ல ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். கொச்சுவேலி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம். கேரளா போற ட்ரெயின் வெனஸ்டே ஈவினிங் 4 o'clock கிளம்பிச்சு. நைட்டு 11:30க்கு கோயம்புத்தூருக்கு போய் சேர்ந்தது. நாங்க ஏசி ட்ரெயின் பர்த் தான் புக் பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி போறதுக்கு கார் புக் பண்ணிட்டோம். கோயம்புத்தூருக்கு வந்து எங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டாரு. கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு 4 hours ஆச்சு போறதுக்கு. பசங்க கார்லயே தூங்கிட்டாங்க. ஊட்டிக்கு போய் சேர்றதுக்கு வெடிக்கால 3:30 மணி ஆயிடுச்சு. ஆல்ரெடி சென்னையில இருந்து நாங்க ரூம் புக் பண்ணிட்டோம். ரூம் எல்லாம் சூப்பரா இருந்தது. குயின் சைஸ் பெட் 2, ஃபேனே தேவையில்லை, நல்லா ஜில்லுன்னு இருந்தது. மறுநாள் காலையில வந்து டிரைவர் எங்களை பிக்கப் பண்ணிட்டாரு. முதல்ல லேக் போட்டிங்க்கு போயிட்டோம். பெடல் படகும் இருந்தது, மோட்டர் படகும் இருந்தது. நாங்க மோட்டர் படகுக்கு டிக்கெட் வாங்கிட்டு 4 பேர் மட்டும்தான் அதுல போட்ல போனோம். போட்ல போயிட்டு வந்துட்டு ஐஸ் சாப்பிட்டோம். இந்த மாதிரி கலர் ஐஸ் சாப்பிடணும் போல ஆசையா இருந்தது. அதனால நானும் என் பொண்ணும் வாங்கி சாப்பிட்டோம். ஐஸை கரைச்சி கிளாஸ்ல போட்டு நல்லா அழுத்தி 4 ஃப்ளேவர் எசன்ஸ் போட்டு கொடுத்தாங்க. சூப்பரா இருந்தது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா த்ரெட் கார்டனுக்கு போயிட்டோம். இந்த ஃப்ளவர் எல்லாமே நூலால செஞ்சது. ஃப்ளவரை பார்த்தா ஒரிஜினல் மாதிரி தான் தெரியும், ஆனால் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரு. அதையும் பார்த்துட்டு தண்டர் வேர்ல்டுக்கு போயிட்டோம். அங்கேயும் டிக்கெட்டு ஒரு பர்சனுக்கு 700 rupees. ஹாரர் பிளேசஸ், ஸ்னோ வேர்ல்டு, மிரர் வேர்ல்டு எல்லாமே இருந்தது. டைனோசர் மியூசியம் இருந்தது. டைனோசர் கிட்ட ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு பார்லிமெண்ட், தாஜ்மஹால், ஆழப்புழா போட்டு, சார்மினார், எந்தெந்த ஊரில் எது ஃபேமஸோ செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு ஸ்னோ வேர்ல்டுக்கு போயிட்டோம். ஸ்னோக்கு போய் 1/2 hour நிற்கலாம்னு பார்த்தேன். அந்த ஐஸில் நிற்கவே முடியல. அங்கே ஸ்வெட்டர், க்ளவுஸு, காலுக்கு க்ளவுஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அது போட்டுட்டு போய் கூட நம்மளால் அங்கே நிற்கவே முடியல. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 5D மூவி பார்த்துட்டு ஹாரர் பிளேசஸ்க்கு போயிட்டோம். எல்லா பேய்களையும் பார்த்துட்டு எனக்கு காஃபி குடிக்கணும் போல் தோணுச்சு. ஜில்லான கிளைமேட்க்கு காஃபி ஆர்டர் பண்ணிட்டேன். குடிச்சிட்டு பசங்களுக்கு பீஸாவும் பிரெட் சாண்ட்விச் வாங்கி கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரம் கழித்து ஊட்டியில் இருக்கிற அடையார் ஆனந்தபவனுக்கு போய் 2 மீல்ஸும், ஒரு வெஜ் பிரியாணி, ஒரு செட் சப்பாத்தி சாப்பிட்டோம். நல்லாவே இல்லைங்க. நம்ம சென்னை ஹோட்டலில் இருக்கிற டேஸ்ட்டே இல்லைங்க அங்கே. சரி, வந்தாச்சு, எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டுட்டு பொட்டானிக்கல் கார்டனுக்கு போயிட்டோம். அங்கேயும் டிக்கெட் தான். அங்கே எல்லா வகையான ஃப்ளவரும் இருந்தது, எல்லா வகையான செடிகளும் இருந்தது. நாங்களும் ஒரு செடி வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் வாங்கினது டெய்ரி பூச்செடி. வாங்கிட்டு டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருந்தது. டீ இலையிலேருந்து டீ தூள் எப்படி தயாரிக்கிறாங்கோ டெமோ செஞ்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சாக்லேட் ஃபேக்ட்ரியிலேருந்து சாக்லேட் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு காமிச்சிட்டு இருந்தாங்க. அங்கேயும் சின்ன கிளாஸில் டீ கொடுத்தாங்க. டேஸ்ட்டுக்காக குடிச்சு பார்த்து நீங்கள் வாங்கினதுன்னா வாங்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். நாங்களும் வீட்டுக்காக க்ரீன் டீ வாங்கினோம், அப்புறம் டீ தூள் வாங்கினோம். பசங்களுக்காக சாக்லேட் வாங்கியிருந்தோம். நல்லா இருந்தது சாக்லேட்டு சாப்பிட்றதுக்கு. அங்கே எல்லா வகையான சாக்லேட்ஸ் இருந்தது. நாங்கள் சாக்லேட் மிக்சடு இருந்தது, மிக்சடு வாங்கிட்டோம். ஊட்டியிலேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் வியூ சூப்பராக இருந்தது. ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் பிடிச்சிட்டு ஈவினிங் சூசைட் பாயிண்ட்க்கு போயிட்டோம். அங்கே ரொம்ப வியூஸ் சூப்பராக இருந்தது. முதல்ல மாதிரி இல்லை, எல்லா பக்கமும் வேலி போட்டிருந்தாங்க. யாரும் விழுந்துடக்கூடாதுன்னு ரொம்ப சேஃப்டியாக வச்சுருந்துருக்காங்க. சூசைட் பாயிண்ட்டும் பார்த்துட்டு நைட்டு டின்னருக்கு பசங்க பிரியாணி கேட்டாங்க. பசங்களுக்கு சிக்கன் பிரியாணியும், எனக்கும் இவருக்கும் தோசையும் சிக்கன் கிரேவி சாப்பிட்டுட்டு ரூமுக்கு தூங்குறதுக்கு போயிட்டோம். மறுநாள் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு பைன் ஃபாரஸ்ட்க்கு போயிட்டோம். இந்த இடத்துல நிறைய மூவி ஷூட்டிங் நடக்கும். அங்கே மரங்களுக்கு கீழே லேக் இருக்குது. அதில் அலோவ் இல்லை, வெளியில இருந்து தான் பார்க்கணும். சென்னையில் இருக்கிற ஜூலெல்லாம் குரங்குங்கள்லாம் உள்ளே தான் இருக்கும். ஆனால் ஊட்டியில் குரங்குங்க ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கு. என் பொண்ணுக்கிட்ட இருந்து ஜூஸ் பாட்டில் பிடுங்கிடுச்சு. என் பொண்ணு பயந்துருச்சு. ஊட்டியில் எல்லா இடமும் ஷூட்டிங் ஸ்பாட் தான். நிறைய படமும் அங்கே தான் எடுப்பாங்க. அங்கே ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட இருக்காங்க. ஃபேமிலி ஃபோட்டோ, கப்புள்ஸ் ஃபோட்டோ அப்படிலாம் பிடிக்கிறாங்க. நாங்களும் ஃபேமிலி ஃபோட்டோ 2 பிடிச்சோம். உடனே தந்துட்டாங்க. அங்கே எல்லாம் மலைப்பகுதி இல்லையா, ஒன்று ஏறணும் இல்லைன்னா இறங்கணும். நம்ம சென்னை மாதிரி ஸ்ட்ரெயிட் ரோடு இல்லை, ஒன்று ஏறணும் ஒன்று இறங்கணும்.
ஏறி இறங்கி காலே வலி எடுத்துருச்சு. அங்கே 4-5 குரங்குங்க சுற்றிட்டு இருந்து அதில் ஒரு 2 குட்டீஸ் குரங்குங்க விளையாடிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நானும் வீடியோ பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுக்கு பேர் ஷூட்டிங் பாயிண்ட்டு. இங்கே ஏறுறது தான் கஷ்டம். இவர் மேலே வரவே இல்லை. நானும் பசங்க மட்டும் ஏறி அங்கேயும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பிடிச்சோம். அங்கே கூட மோர் வித்துட்டு இருந்தாங்க. ஒரு கிளாஸ் மோர் வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து மலைப்பகுதி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. மரங்களும் குட்டி குட்டியாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. நானும் பசங்களும் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம், ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் தான் கிளம்பி போனோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 hour, மினிமம் 1 hour அந்த மாதிரி டைமிங் ஆகுது. பொறுமையாக சுற்றி பார்க்கணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 இடம் சுற்றி பார்க்கலாம். ஷூட்டிங் பாயிண்ட் பார்த்துட்டு அங்கேருந்து இறங்கி காரில் கிளம்பிட்டோம். எல்லா இடத்துலையும் நடந்து ஒரே தாகம். அதனால கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு பைகாரா ஃபால்ஸ்க்கு போயிட்டோம். அங்கேயும் ஏறணும் இறங்கணும். இங்கேயும் தண்ணியில் அளவு இல்லை. முதல்லாம் போட்டிங்லாம் வச்சுருந்தாங்களாம். இப்போ எல்லா இடத்துலையும் வேலி போட்டிருக்காங்க. வெளியிலேருந்து தான் பார்க்கணும். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. தண்ணியோட வியூ சூப்பராக இருந்தது. அந்த சத்தம் சூப்பராக இருக்குது. எனக்கு தண்ணி பக்கத்தில் போகலைனாலும் தண்ணியை பார்க்குறதுக்காவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் 1/2 hourக்கு மேலேயே நின்றுட்டோம். அதுக்கப்புறம் மெதுவாக மேலே ஏறி வந்தோம். லஞ்சுக்கு நேரம் ஆயிடுச்சு. லஞ்சு சாப்பிட்டுட்டு வெயிலாக இருந்தது. ஐஸ் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து டிரைவர் என்ன எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னா முதுமலை ஃபாரஸ்ட்டுக்கு தான். அங்கே சிறுத்தை, கரடி, மயில், மான் எல்லாமே இருக்குது. ரோடு கடந்து போவோம். வண்டியிலேருந்து தான் பார்க்கணும். கீழே இறங்கக்கூடாது. ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மலைப்பகுதிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே ஒரே பள்ளம் மேடு. வண்டியை விழுந்துருமோ அப்படின்னு பயம் ஆயிடுச்சு. அப்படி வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. கேட்டால் நாங்கள் 20 வருஷமாக அப்படி தான் ஓட்டுறோம், இது வரைக்கும் விழுந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க டிரைவர் அண்ணா. ரொம்ப உயரமான மலைக்கு போயிட்டோம். அங்கேருந்து வீடெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல காற்று வேற. எங்களுக்கு அப்புறம் நிறைய வேனுங்க வண்டிங்கெல்லாம் நிறைய வந்தது. அங்கேயும் நிறைய வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து மெதுவாக கீழே இறங்கிட்டோம். அங்கேருந்து கீழே இறங்கும்போது MGM VGPலலாம் இருக்கும் இல்லையா, ரோலர் கோஸ்டர், அந்த மாதிரி இருந்துச்சு. சின்ன ரோடு, ஒரு வண்டி தான் வர முடியும். ஒரு வண்டி சைடில் நின்றா ஒரு வண்டி போகும். இன்னொரு வண்டி வந்துருச்சுன்னா ஒரு வண்டி சைடில் நின்றுட்டு அந்த வண்டிக்கு வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் அது உள்ளே போகும். எப்படியோ சேஃபாக நாங்கள் கீழே இறங்கிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் முதுமலை ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டோம். முதுமலை ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு மினிமம் 3 hours ஆகுது. போகிற வழியிலேயே வெளியிலேயே சுற்றிட்டு இருக்கோம். மயில் 4-5 பார்த்தோம். பெண் மயில், ஆண் மயில் எல்லாமே சுற்றிட்டு இருந்தது. யானை ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருந்தது. கீழே இறங்கக்கூடாது, வீடியோ பிடிச்சோம்னா வந்து அடிச்சிடும். சின்ன யானை கூட வந்தால் ரொம்ப கோவமாக இருக்குமா. நமக்கு லக் இருந்துச்சுன்னா நம்ம அனிமல்ஸ் பார்க்கலாம். மான் தான் ரொம்ப அதிகமாக சுற்றிட்டு இருந்தது. அங்கேயே ரூம்ஸ்லாம் கூட இருக்குது. நிறைய பேர் ஸ்டே பண்ணி வெடிக்காலையில் தண்ணி குடிக்கிறதுக்கு போவோம். அப்போ கூட நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. நாங்கள் போகிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் கரடி வந்திருக்கு. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருந்தோன்னா நம்ம கரடி கூட பார்த்துருக்கலாம். முதுமலை ஃபாரஸ்ட் பார்த்துட்டு ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் தூங்கிட்டு மறுநாள் ரெடி ஆகிட்டோம். ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். லக்கேஜ் எல்லாம் காரில் வச்சுட்டு சுற்றி பார்க்குறதுக்கு போயிட்டோம். முதல்ல சிம்ஸ் பார்க் தான் போனோம். 150 வருஷமாக பராமரிச்சுட்டு வராங்க. அங்கேயும் எல்லா விதமான ஃப்ளவர்ஸ் இருந்தது. எல்லா விதமான ரோஜா செடியும் இருந்தது. அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே ரொம்ப உயரமாக இருக்குது. அங்கேயும் எல்லா விதமான ஃப்ளவர்ஸ் இருந்தது. சூப்பராக இருந்தது. அங்கேயும் சின்ன டேரி பூ, பெரிய டேரி பூ, ரோஜா செடி, எல்லா விதமான ரோஜா செடிங்க கலர் கலராக இருந்தது. அங்கே எந்த பூவும் பறிக்கக்கூடாதுன்னு எழுதியிருந்தது. அங்கேயும் போட்டிங் இருந்தது. நாங்கள் போகலை. அந்த தண்ணியில் பெரிய பெரிய மீன் இருந்தது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. செடியிலேயே டோரிமான் செஞ்சு வச்சுருந்தாங்க. பூக்களால் ஏரோப்ளேன் செஞ்சு வச்சுருந்தாங்க. ட்ரெயின் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. சிம்ஸ் பார்க் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். லன்ச் டைம் வேறு ஆயிடுச்சு. சரி லன்ச் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். மதியம் 1 மணி 2 மணிக்கே பனி நல்லா விழுறது நல்லா தெரியுது. ரொம்ப நல்லா க்ளவுடியாக இருந்தது. அங்கேயே லன்ச் சாப்பிட்டுட்டு மேகமெல்லாம் நம்மக்கிட்டேயே இருக்கிற மாதிரி தெரியும். மேலேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே க்ளவுடியாக சூப்பராக இருக்குது. நைட்டு காலையில் மட்டும்தான் குளிர் இருக்குது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவ்வளவு குளிர் இல்லை. ஆனால் ஊட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்வெட்டர் போட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பழகிடுச்சு. குரங்குங்க தான் அதிகமாக பார்த்தோம். எங்கே பார்த்தாலும் குரங்குங்க அதிகமாக இருந்தது.
ஊட்டிலேயே நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் பாதி இடம் தான் பார்த்தோம். பைனாக்குலர்ஸ் நமக்கு டெம்பரவரியாக கொடுக்குறாங்க, அதில் வாங்கி பார்த்தோம். அப்படியே மலைப்பகுதி நமக்கு கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. மேகம் கூட அப்படியே நம்ம தொடர மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வாங்கி பார்த்தாங்க. நான் இந்த இடத்துல உட்காந்தேன். பசங்க யாருமே உட்காரவே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதனால உட்காரவே இல்லை. நான் மட்டும் உட்காந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் பிடிச்சிட்டு வியூஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. மேலேருந்து பார்க்குறதுக்கு வீடெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. அப்படியே வேர்ல்டு மேப் பார்க்குற மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. பார்த்துட்டு அங்கேருந்து டால்ஃபின் மவுண்டெயினுக்கு கிளம்பிட்டோம். அங்கேயும் நல்லா இருந்தது வியூஸ் எல்லாமே. அங்கே ஒரு மலையே டால்ஃபின் மீன் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. தேயிலை மரங்கள் அதையும் அதிகமாக இருந்தது. ஊட்டினாலே தேயிலை மரங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதையும் பார்த்துட்டு பிளாக் தண்டருக்கு போகிறதுக்கு டைமே இல்லை. நம்ம சென்னையிலேயே எம்ஜிஎம் விஜிபிலாம் பார்த்துட்டோம். அதனால் நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஊட்டிக்கு பாய் பாய் சொல்லி கிளம்பியாச்சு கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்குது. அங்கே ஃபுட்டு நல்லா இருந்தது. நைட்டுக்கு இட்லி தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். நாங்கள் புக் பண்ண ட்ரெயின் சேரன் எக்ஸ்பிரஸ்ஸு. நைட்டு 10:45க்கு ட்ரெயின். பர்த்து தான் புக் பண்ணியிருந்தோம். ரிட்டர்ன் டு சென்னை காலையில் 7 மணிக்கு தான் வந்து சேர்ந்தது. எனக்கு இந்த 3 நாள் ட்ரிப்பு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.